சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தினந்தோறும் அதிகரித்து வர கூட்ட நெரிசலை கண்ட கேரள உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களா பக்தர்களுக்கு தேவையான வசதிகளுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று நேரடியாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மண்டல பூஜை நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கிய நிலையில சபரிமலைக்கான நடை 16ஆம் தேதி மாலையே திறக்கப்பட்டது. அன்றிரவு முதலே ஏராளமான பக்தர்கள் மலையை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் கூட்டம் அலைமோத மலைப்பாதையில குழந்தைகளோடு சென்றவர்கள் முன்னேற முடியாமல் சிரமப்பட்டுள்ளனர். நடை திறந்த 48 மணி நேரத்துக்குள்ள சுமார் 2 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ததா கூறப்படுது. ஆனா இத்தனை பெரிய திரளான வருகைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கவில்லைன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மண்டல பூஜை தொடங்கியது முதலே கூட்டம் அதிகரிக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இதுக்கான தயாரிப்புகளை முன்கூட்டியே செய்யாதது ஏன்? 6 மாதங்களுக்கு முன்பே ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.